வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் திடீரென சாலையில் சறுக்கி சாய்ந்து பைக்கில் இருந்து கீழே விழுந்த பெண்ணின் தலை மீது அருகே சென்ற தண்ணீர் லாரி ஏறிய விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ரோட்ல வந்து மண்ணு சரியா இப்ப கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வாரம் ஒரு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ போலீஸும் டிராஃபிக்ல போடுறாங்க மேடம். இருந்தாலும் இல்ல ஹெவி வெஹிக்கிள் டைவர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணு மேடம், நேற்று ஒரு பையன் அவங்க முஸ்லீம் ஒருத்தர் மாநகராட்சி வேலை செய்யற ஒருத்தர் இறந்துட்டாங்க. விபத்து நேர்ந்த பகுதியில் அம்மாவட்டத்தின் ஆட்சியர் சுப்பலட்சுமி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று காலை வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணி செய்யும் பெண் விபத்தில் உயிரிழந்த இடத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். கன்னியம்பாடி பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்கின்ற சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணி செய்யும் பெண் இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய தம்பியுடன் செல்லும் பொழுது சாலையில் தவறி விழுந்ததில் பின்னால் வந்த தண்ணீர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதால் அப்பகுதியை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்கள் தற்போது ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு செல்லும் பொழுது சாலை ஓரங்களில் இருந்த மண்களால் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறியதால் வேலூர் மாநகராட்சி ஊழியர்களிடம் ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்கள் கடிந்து கொண்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.